அழிகிறது, பூமி விளைகிறது அப்படின்ற டைலாக்க சொன்னா நம்மளுக்கு யாரு ஞாபகம் வரும்? கட்டபொம்மன். நம்ம இந்தியாவுடைய ஆங்கிலேயரை எடுத்த முதல் ஃப்ரீடம் ஃபைட்டர் அவர் தான். அவரை பத்தி நம்மளுடைய 9th ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டிராமா பண்ண வராங்க. லெட்ஸ் வெல்கம் them. நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ? நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? காட்ஸ், ஏதோ வெகு தூரம் வந்து விட்டீர். நட்பை விரும்பி அழைத்ததாக வந்துள்ளேன். அதே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கு ஏத்த நடத்தை இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவினம். நவாப்பாயிடமிருந்து நாட்டுரிமை பெற்றவர்கள் நாங்கள். நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பது நாங்கள். நாங்கள் இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் எண்ணிக்கையில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை என்று சொல்கிறாய்? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரியும் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. புரிந்ததா உனக்கு? கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் புலிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு என் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் மின்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போர் எடுத்த நெற்குவிக்கும் வயல் நாட்டிலே போர் தலைகளை நெற்கதிகளை குவித்துவிடும். ஜாக்கிரதை. அதிகார முத்திரையிட்டு நாட்களை உன்னை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலிதான். என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவரும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். என் முன்னே எழுதிவிட்டாயாக கூறிய உன்னை தலை விட்டு வைப்பது என்னுடைய குற்றம். துடிக்கிறதா என் மீசை? அடக்க என நட்பு முறை நாடி வந்த உறவு தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? இது ஆபத்துக்கு அறிகுறி. உன்னை சிறை பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன? வரச்சொல் பார்க்கலாம். மானம் அழிந்து விடவில்லையாடா மரத்தமிழனுக்கு. என் மடி மீது கை வைத்த உன் தலை தரையிலே உருண்டு போகட்டும். காட்ஸ், வணக்கம். Thank you for the wonderful performance. கட்டபொம்மனையே நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம்.